அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேஸ்டான சென்னா மசாலா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரக விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி விழுது, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த சென்னாவை சேர்த்துக்கலாங்க. சென்னாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே தண்ணி ஊற்றாமல் கிளறி விடலாம். நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கல. நான் தக்காளி அரைச்சி எடுத்து வச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சென்னா மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குங்க. குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.